சொல்வதெல்லாம் உண்மை. நானே சொல்றேன் மேம், அவங்க என்ன பெக்கவே இல்ல. உட்காருங்க, நீங்க இந்த கொலை குற்றச்சாட்டெல்லாம் இருக்குது, உங்க அப்பா என்ன விட்டுட்டு போலான்னு இருக்காரு. இல்ல மேடம், அது என்ன அது மேடம்? யார் அது? லாவண்யா யாரு? சொல்லுமா, யாரு சொன்னது உனக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்ல, நீ சொல்லல என்கிட்ட. லாவண்யா அவங்க 3 பேரும் கல்யாணம் பண்ணிச்சு. அவங்க அப்பா வந்து அந்த 2 பசங்களையும் கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மேடம். இப்ப என்ன மேம் சொன்னாங்க? எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க என்கிட்ட வரவே இல்லைன்னு சொன்னாங்க. வரவே இல்லைன்னு சொல்ல, நான் இருக்கும்போது அங்க இல்ல. கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எல்லாருக்கும். மேடம் எனக்கு வயசு கம்மி மேடம். கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க வீட்டுல வச்சுட்டு அவங்களுடைய நகை பணத்துக்காக அதை எடுத்துக்கிட்டு அவங்க 3 பேர்த்தையும் கொலை பண்ணி உங்க வீட்லயே புதைச்சதாக உங்க வீட்ல இருந்தே ஒருத்தர் தகவல் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. இல்ல மேம், நீங்க நல்லா சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாவண்யா யாருன்னே தெரியாது, சிலம்பரசன் யாருன்னே தெரியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்தாங்க, நான் சொல்லவே இல்லை. அவங்க அப்பா கூட வந்தாங்கன்னு நீங்க சொல்லல, நான் சொன்னதான் முதல்ல. இப்ப நீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அப்பாவும் கூட வந்தாங்க, கல்யாணம் பண்ணி நாங்க அமுச்சு வச்சுட்டோம். இப்ப அவங்க வாயால தான் சொன்னாங்க மேம். இப்ப பொண்ணும் கூட்டு பேசி பார்த்தங்க, அங்க போறதை விட நான் சாகிறதும் அங்க போறதும் ஒண்ணுன்னு சொல்லுது. அதுக்கான காரணமெல்லாம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுது. உங்க மேல அது வைக்கிற குற்றச்சாட்டெல்லாம் பகீர்னு இருக்கு. நீங்க வந்து அவருங்க மேல நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு கிட்னாப்பிங் கேஸ் கொடுத்துருக்கீங்க, உங்க மேல மர்டர் கேஸே சொல்லுது. என்னது மேடம்? உங்க சொந்த ஊர் எது? நல்லான் பிள்ளை பெற்றான் மேடம். நல்லான் பிள்ளை பெற்றான்ல, லாவண்யாங்கிறது யாரு? அது தெரியலங்களா மேடம் நமக்கு. ஒரு ஒட்டர் ஜாதி பொண்ணு. அந்த பொண்ணு என்னங்க, நல்லான் பிள்ளை பெற்றான்ல இருந்து லாவண்யான்னு ஒரு பொண்ணு, அது லவ் பண்ண பையனோட உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கு இல்லையா? அவங்க 2 பேரும் இப்ப எங்க இருக்காங்க? அந்த பொண்ணுடைய அப்பா அவர் மாந்திரிகம் பண்றவரு. அவங்க 3 பேரும் இப்ப எங்கம்மா இருக்கிறாங்க? தெரியலைங்க மேடம். எப்படி தெரியல? நீங்க தான் கூட்டிட்டு வந்துருக்கீங்க கடைசியா. நீங்க தான் சான்ஸ் எடுத்து, நீங்க தான், அதாவது நீங்க தான் அவங்கள வந்து இது மட்டும் இந்த 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 இஷ்யூ மட்டும் வந்ததுன்னா போதும், நீங்க ஃபினிஷ் அதோட. இல்ல மேடம், அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது மேடம். மேடம் நான் லவ் பண்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஆனா பொண்ணை மட்டும் நீங்க கஷ்டப்படுத்துவீங்க. இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. முதல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அந்த லாவண்யா யாரு? லாவண்யாவை என்ன பண்ணீங்க 2 பேரும்? லாவண்யா அது லவ் பண்ண பையன், அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா 3 பேரும் எங்க இருக்கிறாங்க இப்போ? என்ன பண்ணீங்க? பஞ்சிகை வாங்குவோம், வேலை செய்வோம், அவ்வளவுதான் மேடம். வந்து நீங்க பாதுகாக்கல, நீங்க பண்ணல. உங்க அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சோஃபால அந்த இது இருக்குமே கயிறு இல்ல ரிங்கு, அதை போட்டு இறுக்கி கொண்டது யாரு? உங்க ஹஸ்பண்டா? இல்ல மேடம், அது மாதிரிலாம் நம்ம நிகழ்ச்சியெல்லாம் என்ன மேடம் நீங்க புதுசா ஒண்ணு சொல்றீங்க. தாங்காது மேடம், நாங்க வந்து சொல்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாவண்யா யாருன்னே தெரியாது, சிலம்பரசன் யாருன்னே தெரியாது, எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்தாங்க, நான் சொல்லவே இல்லை. அவங்க அப்பா கூட வந்தாங்கன்னு நீங்க சொல்லல, நான் சொன்னதான் முதல்ல. இப்ப நீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க அப்பாவும் கூட வந்தாங்க, கல்யாணம் பண்ணி நாங்க அமுச்சு வச்சுட்டோம். இப்ப அவங்க வாயால தான் சொன்னாங்க மேம். இல்ல இது வந்து எப்ப நடந்தது? எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? எத்தனை வருஷம்? நான் 10th வரத்துக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும் போதே நடந்தது மேம். எந்த ரூம்ல புதைச்சாங்கம்மா? புதைச்சது குற்றச்சாட்டு அவர். அவ்வளவுதான், நீ பினிஷ். உங்க அம்மா அவர் காணுக்கு கீழே, அதுக்கப்புறம் வீட்டுக்கு பக்கத்துல சின்னதா கிணறு இருக்கு, அந்த கிணத்துள்ள புதைச்சிருக்காங்க, காணுக்கு கீழே புதைச்சிருக்காங்க. இவ்வளவு கிளியரா சொல்லுது. இல்ல மேடம், இது சும்மா யாரோ சொல்லி, இது சும்மா பயம். உன்னை கூட தான் நான் கத்தி வச்சு மிரட்டினேன் அன்னைக்கு. உன்னை நான் குத்திருவேன். ஏன் நல்லா இல்ல மேடம், நான் சொல்றேன். இப்ப பொண்ணு நல்லா சொல்லிக்கிறேன், அடுத்து வரும்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஒண்ணுமே பண்ணதில்லைன்னு சொன்னவரு. உங்களுக்கு தெரியுமா அது? எங்க வச்சுமா? நல்லான் பிள்ளை பெற்றான்ல, சுத்தி மலை இருக்குமா, நடுவுல ஒரு தோப்பு. போகும்போது மேடம் நீங்க இருந்தீங்களா கூட? இங்க நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அந்த புருஷனை கேட்கவே மாட்டீங்களா? ஒண்ணுமே. ஒரு பொண்ணு வச்சிருக்கீங்க, இவ்வளவு நல்ல அழகான பொண்ணு, அதை வந்து கேட்டேன், கேட்கலையா பண்ணான்றத கேளுங்க மேடம். நீங்க சொல்ற சம்பவம், அந்த லாவண்யா மர்டர் சம்பவம் நடந்து எத்தனை காலம் இருக்குமா? 4 வருஷம். எத்தனை காலம் இருக்குங்க அது நடந்து? நமக்கு வந்துட்டு வரும்போது கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் எங்க இருக்காங்க? நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க, பட் இப்ப எங்க இருக்காங்க? தெரியாது மேடம். இவங்க தாலி கட்டி கல்யாணம், அவங்க கல்யாணம் பண்ணி மேடம், அவங்க கல்யாணம் பண்ணி போற சொல்றாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? வந்து சொன்னா நம்ம தெரியல மேடம், அது நமக்கு தெரியல.
எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க அந்த நன்றி உங்களோட பேசவே இல்லையா இல்ல அவங்க? ரெண்டாவது தொடர்பு எதுவும் அவங்க வந்து வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறோம் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு வந்து சொன்னார் மேடம். அதுக்கு முன்னாடி அந்த பாப்பா மட்டும் வரும், அவங்க அப்பா வந்து ஒரு முறை வந்துட்டு போவாரு. அந்த 2 பாப்பா அக்கா தங்கச்சிங்க 2 பேர் அவங்க வந்துட்டு போவாங்க. அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாலும் நமக்கு கல்யாணம் ஆகி எங்க இருக்கிறாங்கன்றதுக்காக நமக்கு தெரியும். உங்க வீட்டுக்கு வரல கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்றாரு அவரே. ஆமா மேடம், கோயில்ல போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கோயில்ல போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க எல்லாமே தான் இருந்தாங்க. அவங்க அப்பாவும் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. இல்ல மேடம், எல்லாம் கும்பலா தான் இருக்காங்க மேடம். எங்க இருக்காங்க தெரியல, நான் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மாவும் அந்த பொண்ணு எங்க இருக்காங்க? பொண்ணு மட்டும் தான் மேம் நல்லான்பிள்ளை பெற்றான்ல இருக்காங்க. அந்த 3 பேரும் கதி இல்ல மேடம், அவங்க நல்லான்பிள்ளை பெற்றால கூட இல்ல மேடம். அவங்க வந்து நான் 11th லீவ் முடிஞ்சு பஞ்சு வாங்க போகும்போது அந்த ஊர்ல தான் மேம் இருந்தாங்க. இப்ப 12th ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னோட ஸ்டடீஸ் நான் அதனால போகல அந்த ஊருக்கு. அதனால இப்ப எனக்கு 1 இயர் முன்னாடி பாத்திருக்கீங்க அவங்கள அங்க. நான் பார்த்தேன். ஆனா அவங்க லாவண்யா தேடல. அவங்க ஏன்னா லவ் பண்ணி ஓடி போயிட்டாங்கன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். அதனால அவங்க தேடல. ஆனா அப்பாவை காணோம்னு தேடலையா? அவங்க வந்து மாந்திரிகம், அதனால ஊரா போயிடுவாங்க, வீட்டை இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களையும் அவங்க அதிகமா தேடல. சரி, அப்படியாவது அந்த நகை பணத்தில எடுத்து உங்க அம்மா அப்பாவும் பெரிய வசதியாவா இருக்காங்க? தெரியலையே மேம். மேடம், கடவுள் சாட்சியா யாருடைய பொருளும் அந்த பொருளும் கூட அப்படிலாம் என் கையிலயும் காட்டல. நான் அந்த மாதிரி பண்றது யாராவது இருந்தா பரவாயில்ல, நீங்க பெத்த குழந்தைங்க. இல்ல மேம், இதே வார்த்தையே ஒண்ணு விடாம தப்பாம எனக்கு லாவண்யானா யாருன்னு தெரியுமா, சிலம்பரசன் யாருன்னு தெரியுமா, அவங்க ஓடி வந்தது தெரியுமான்னு கேளுங்க. இப்பவே அதுக்கு 16 வயசு தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி 4-5 வருஷம் முன்னாடி 10-11 வயசு இல்லாத இதுல தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்றதுக்காக சொல்லலாம் மேடம். மேடம், அவர் இந்த மாதிரி பண்றாரு என்கிட்ட சொல்லி நான் அவரை கேட்டேன். இது வரைக்கும் அவங்க நாங்க படுக்கிறக்கா அங்க போய் மாத்தி நான் படுக்கிறேன், நான் ராத்திரிக்கெல்லாம் என்ன பண்ணிருக்க முடியும், என்ன நினைச்சீங்க? போலீஸ் கிட்ட சொன்னா அந்த இடத்துல எல்லாம் தோண்டி பார்ப்பாங்க, திருப்பி அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்பாங்க, திருப்பி ஃபுல்லா எடுப்பாங்க. மேடம் அதெல்லாம் பார்க்கட்டும் மேடம். பார்க்கட்டுமா? பார்க்க சொல்லுங்க. வந்துதான் ஆகும், கண்டிப்பா வெளியில் வந்துதான் ஆகும். தெரிஞ்சு மீடியாவுக்கு வந்து இதை விட மாட்டாங்க. எத்தனையோ பெண்களின் கண்ணீர் கதைகளை கண்ட சொல்வதெல்லாம் உண்மை குழுவிற்கு பார்கவியின் குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சி அளித்தது. பார்கவியின் குற்றச்சாட்டின் உண்மைத்தன்மையை விசாரிக்க நம் சொல்வதெல்லாம் உண்மை குழு விழுப்புரம் அருகே உள்ள குச்சிப்பாளையத்திற்கே சென்றது. பல வீடுகளை கடந்தும் பார்கவியின் அப்பா முருகனின் வீடு வராததைக் கண்டு சற்று திகிலாகத்தான் இருந்தது. சுடுகாட்டு சாம்பல் மணலை கடந்து காட்டின் நடுவே மனித நடமாட்டமே இல்லாமல் தனியாக இருந்தது முருகனின் வீடு. சுற்றி இருந்தவர்களிடம் முருகனை பற்றியும் முருகனின் குடும்பத்தார் பற்றியும் விசாரித்தோம். ஆனால் அவர்கள் சொன்ன பதில் நமக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அந்த அக்கா நீங்க பார்த்து எத்தனை நாளைக்கு? நான் ஒரு 8-10 நாளாக அது பார்த்தேன். உங்களோட நல்லா பேசுவாங்களா? நாங்களாம் பேசுவோம். நாங்கள் பேசுவோம். அந்த கொல்லிக்கிட்ட இந்த வாரம் எங்கள் கொல்லிக்கு லாஸ்ட்டாக எப்போ பார்த்தீங்க? ஒரு 10 நாள் இருக்கு. முருகன் கொன்றதாக சொல்லப்படும் சிலம்பரசனின் வீட்டில் நமக்கு கிடைத்த ஒரே பதில் பூட்டிய கதவு மட்டுமே. மேலும் விசாரித்து பார்கவி சிலம்பரசனை புதைத்ததாக சொன்ன இடத்தையும் கிணற்றையும் பார்க்கும் போது நமக்கே திக் திக் என்றுதான் இருந்தது. முருகனை பற்றி ஊரில் விசாரித்தோம். சிலம்பரசனை புதைக்கப்பட்டதாக சொன்ன இடத்தை பார்த்ததும் சிலம்பரசனின் குடும்பத்தை பற்றி அறிய அவரது சொந்த ஊரான நல்லான்பிள்ளை பெற்றானுக்கு விரைந்தோம். அவரது வீட்டிலோ சிலம்பரசனின் மீதிருந்த கோபத்தில் நம்மை துரத்தினர். அவன் வரவே தேவல, நீ எடுத்துன்னு போண்டிட்டான். நானு ஆமா டேஷன் போலீஸ் ஸ்டேஷனோட இழுத்து அடிச்சு போட்டு இழுத்துன்னு போனா அங்க எவனுங்க வந்து நிக்கல. ஸ்டேஷனோட போய் வந்துட்டு இப்ப புள்ள குட்டி எடுத்துன்னு வந்து இங்க நடக்காத, வெளியே போ, எதுவும் வராங்க. ஆமா, சிலம்பரசனின் பாட்டி நாங்கள் சிலம்பரசனை கண்டுபிடித்து தந்ததாகவே நினைத்து அழுதது நம் மனதை உலுக்கியது. சிலம்பு சிலம்பு, ஹலோ. ஒன்றும் இல்லை, இங்கே இருந்தவன் அப்படி 4 பேரும் எங்கேயோ இட்டுமானாங்க ஈட்டானாங்க. அப்புறம் ஆளும் இல்லை அவனும் இல்லை. அப்படியே எங்கே வச்சுருந்தாங்களோ எங்கே போனாங்களோ அன்னைக்கு போனவங்க தான் ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியல. எங்கே இருக்காங்கன்னு தெரியலையா? தெரியலையே, இந்த நாடே கேட்குறேன்னு தெரியலையே. எங்கேயும் தேடி பார்த்தாங்க, யாரும் நான் பார்த்தேன்னு சொல்லலை.
நேரத்தை நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்ல 3 வருஷம் ஆச்சு. போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. என் பெரிய பிள்ளை சேர்த்துட்டான். 30 கும்பிட்டு போனோம், 30க்கு படிச்சுட்டு போனோம். 2வது வரி 3 வருஷம் ஆச்சு. நானும் கோயிலாக கேட்குறேன், நீ போய் பார்த்துக்கன்றா. அவள் வந்தே மாதிரி தான் பேசுகிறான். எனக்கு என்னையே அவள் சேர்க்க எங்கன்னா லோல் போட்டுக்கிறேன். சொல்றது உங்க பொண்ணுங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியல. நிகழ்ச்சியெல்லாம் ஒண்ணும் கிடையாது மேடம். ஆனா குடிப்பாரு, அடிப்பாரு, திட்டுவாரு, அந்த மாதிரி. அது ஒரு விஷயம் சொல்லிச்சு, அந்த விஷயம் அது மாதிரி நடந்துச்சுன்றத நான் வந்து இது மாதிரிலாம் படுக்கிற போறே வரேன்னு நான் கேட்டேன் மேடம். என்ன இப்ப சொல்ற அப்பா அம்மா? என்னோட முடிவு அதான் மேம். நான் அவங்க கூட என்னால இருக்க முடியாது இனிமே. என்னோட கடைசி முடிவு இதுதான். நான் வந்து அவங்க வீட்டே இருந்து, நீங்க ஏஜ் ஆகல கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். நான் படிச்சுட்டு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்ககிட்டே வந்து நீங்க சொல்லுங்க உங்க முடிவு. மூணு குற்றம் இருக்கு உங்க மேல. 32 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்காம வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. அந்த பொண்ணு சைடுல அது வந்து மாபெரும் தப்பு. சரி மேடம், எனக்கு பிடிக்கல. சார், ஒரு தகப்பன் அது என்ன விதமான கேஸ்ன்னு சொல்றது தெரியல. 3 மர்டர் கேஸ், அது 3 மர்டர், 1 2 இல்ல. அந்த மாதிரி வந்ததுனாலே தீர்ந்தது உங்களுக்கு. இந்த மாதிரி இது என்ன பேசுறோம், என்ன எனக்கு அப்படி பேசலாம் தெரியாத மாதிரிலாம் தெரியல. பாருங்க, யோசிச்சு தெளிவா தான் நான் முடிவு பண்ணி நான் சொல்றேன். நல்ல விவரமான பொண்ணு, கியூட்டா, அறிவா, நல்லா பேசுது, தெளிவா தான் சொல்லுது. யாரும் இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தெல்லாம் பேச வைக்க முடியாது. அவ சுய சிந்தனை நல்லா இருக்கு. நீங்க 2 பேரும் ஒன்னா எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு போலாம். இல்ல அவ எடுக்கிற முடிவுப்படி அது என்ன சொல்லுது, நான் அவங்க வீட்லயே இருந்து படிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு 18 வயசு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம், தெளிவா அழகா நான் அங்கே. பட் எங்க அப்பா அம்மா கூட இவங்களோட நான், அதுவும் அப்பா அம்மான்னு வாயில் சொல்லல, அவங்களோட நான் போக மாட்டேன். சொல்வதெல்லாம்